ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் பிசியில் எப்படி வந்து லினக்ஸ் ஓஎஸை டியூயல் பூட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது டியூயல் ஓஎஸாக யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நார்மலாக உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சாலே போதும். சேம் டைம் சின்ன ஒரே ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுற மூலமாட்டு உங்களுக்கு வந்து டியூயல் ஓஎஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, பென்ட்ரைவ் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓஎஸ் வந்து பூட் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லினக்ஸ் ஓஎஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தவங்க. நெக்ஸ்ட் உங்களோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஆகுதுங்க அதை கொடுத்துவாங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு செலக்ட் விடுங்க. லேட்டஸ்ட் செஷன் ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செலக்ட் பண்ணுறதுல, அதாவது ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து எரர் வரும். அதனால இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னா, சப்போஸ் யாருக்காச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டிரைவர் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது ஃப்ளாஷிங்கிறத கொடுத்துவாங்க. ஸோ எஸ்ஆர் நான் பர்மிஷன் எஸ் கொடுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளாஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து டியூயல் பூட்டாக இன்ஸ்டால் பண்ண வரும், அந்த சிம்பிள் செட்டிங்ஸ் என்னங்கிறதே நாங்கள் வந்து ஷோ பண்ண. அது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதன் மூலமாட்டு ஒரு ஓஎஸ் டோட்டலாகவே வந்து போடலாம். டியூயல் ஓஎஸ் ஆட்டே போட்டுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நாம் எப்படி வந்து நம்மளோட விண்டோஸ் ஓஎஸில் வந்து அந்த லினக்ஸ் ஓஎஸை டியூயல் பூட்டாக வந்து கொண்டுடலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மெயினாட்டு நம்மளோட லினக்ஸ் ஓஎஸ்க்கு வந்து தேவையான பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ என்னோட சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா NVMe யூஸ் பண்ணி, பட் வந்து 128 GB தான் வந்து ஃபைல் உண்டு. அதை 128 GB தான் ஸ்டோரேஜ். பட் வந்து எனக்கு இப்போதைக்கு இதில் வந்து 118 GB தான் இருக்குது. லினக்ஸோட மினிமம் ரிக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 20 GB தான். ரெக்கமெண்டட் பார்த்திங்கன்னா 100 GB. பட் நம்ம இப்போ இது வந்து 40 GB வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் ஐக்கான ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பென்ட்ரைவ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்கு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிங் வாரிங்கிறத கொடுத்துவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஜிபியாக பிரிக்கிறாங்கிறது தான் 40 GB பிரிக்கணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் எடுத்துக்கோங்க. 40 × 1024 அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ சேம் வேல்யூவை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுவீங்க. 40960 டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 GB வந்து பிரிஞ்சிடும். ஸோ இப்போ நாம் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது டியூயல் ஓஎஸ் ஆட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இதை வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துவாங்க. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு பூட்டிங் கீயான F9 வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து செப்ரானிக் மதர் போர்டுங்கிறதால எனக்கு வந்து F11 தான் பூட்டிங் கீ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஓஎஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்மளோட SSD ஷோ ஆகுது. கீழே இருக்க USB, UEFI, USB. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, UESBன்றது பார்த்திங்கன்னா சேம் ஓஎஸ் தான். பட் வந்து MBR ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஓஎஸ் போடணும்னா USBன்றதை கொடுங்க. இல்லை GPT ஃபார்மேட்டில் போடணுன்னா UEFI, USBன்றதை கொடுங்க. நாம் வந்து ரெண்டாவதுக்கு எதாவது கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து GPTயில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த லினக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது லினக்ஸ் லோட் ஆச்சு. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா லினக்ஸ் விண்டோவோட இன்ஸ்டாலேஷன் மீடியா, அதாவது நம்மளோட பென்ட்ரைவர் தான். ஸோ அதை நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் டேப் பண்ணதுமே அதோட இன்ஸ்டாலேஷன் செட்டப் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது NVMe இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தான். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மோஸ்ட்லி ஸ்லோவாக இருக்கலாம். ஆர் இன்ஸ்டாலேஷனே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தவங்க. இது ஜஸ்ட் வந்து லாங்குவேஜ் தான். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட், இதுவும் வந்து கண்டினியூ கொடுத்தவங்க இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மல்டிமீடியா கோர்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தவங்க.
இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடியது, அதாவது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு பண்ணக்கூடியது. ஃபஸ்ட் இருக்கிறது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து டியூயல் ஓஎஸ் வந்து பூட் பண்ண போகிறதுனால, டியூயல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால சம்திங் எல்ஸுங்கிறத கொடுத்துட்டு கண்ணி கொடுத்தவங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரீ பண்ணி வச்சிருக்க ஸ்பேஸ் வந்து இங்கே வரும். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு போட்டு 42,000 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எம்பின்னு, அதான் நம்மளோட 40 GB. இதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கூட ப்ரைமரி வந்து கொடுத்தவங்க. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் முக்கியம் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவங்க. ஏன்னா மொபைலில் தான் கேப்சர் பண்ணுறதுனால. ஸோ இதில் வந்து மவுண்ட் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓகே கொடுத்தவங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி தான் பூட்டபிள் டிவைஸ்க்கான ஃபைல்ஸ், அதாவது பார்ட்டிஷன் மாதிரி செட் பண்ணி வச்சுரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்தவங்க அது கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்க இந்த டிவைஸ் தான், அதாவது இந்த பார்ட்டிஷன் தானங்கிறது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணி கொடுத்தவங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன் கேட்கும். ஸோ இதை வந்து இந்தியாங்கிற கொடுத்துட்டு கண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி கேட்கும். ஸோ இது வந்து டெம்பரரியாக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக, வீடியோ ஷோ பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறதுனால நான் டெம்பரரி பாஸ்வேர்டு மெயில் ஐடி தான், டெம்பரரி பாஸ்வேர்டு அக்கௌண்ட்டு தான் போடுறேன், அதாவது யூசர் ஐடி. ஸோ இந்த பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க, மறந்துச்சுன்னா கொஞ்சம் இருக்குது தான். ஸோ லாகின் ஆட்டோமேட்டிக் கொடுத்து விட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சப்போஸ் மறந்தாலுமே உங்களுக்கு அது கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். கொடுத்துட்டு கண்ணி கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆக ஸ்டார்ட் ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்குள்ளே போயிடலாம். A few moments later. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து என்ன ஷோ பண்ணுன்னா ரீஸ்டார்ட் நவுங்க கொடுத்துக்கோங்க. ஸோ ரீஸ்டார்ட் நவ் இது கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன வந்து ஷோ பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட பூட்டபிள் பென் ட்ரைவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து லோவாக ஷோ ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியா அண்ட் ப்ரெஸ் என்டருங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுப்போம். ரிமூவ் பண்ணிட்டோம், என்ட்ரு கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பூட் ஆகி உள்ளே போகும். பட் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணணும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது உள்ளே போயிடும். ஓகே, நம்மளோட லினக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் இந்த டிக்கை எடுத்துவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்துவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்மளோட இந்த லினக்ஸ் விண்டோ யூஸ் பண்ணி விண்டோஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியுமாங்கிறது. கண்டிப்பாக பண்ணலாம். வேறு லினக்ஸ் ஓஎஸ் அக்சஸ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதில் நீங்கள் வந்து கீழே பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகிறது வந்து நம்மளோட லினக்ஸில் இருக்கக்கூடியது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிவைசஸ்னு போட்டு 84 GB வால்யூம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸோட ஃபைல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுதா. அதுக்கப்புறம் யூசர்ஸ், நம்மளோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ஷோ ஆகுதா. நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப், எங்கே உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை இந்த ஓஎஸ் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து வேண்டாம்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்மவுண்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் மாதிரி தான் இருக்குது.
இந்த மாதிரி அன்மவுண்ட் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம். இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்து விண்டோஸ்க்கு போகலாங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த லினக்ஸ் விண்டோட ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா குவாய்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு அதை கொடுத்துவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து லினக்ஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை லினக்ஸ் ஓப்பன் ஆகாமல் உங்களுக்கு விண்டோஸ் போகலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து பண்ணுங்கள். ஸோ பூட் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பூட்டபிள் மெனுவில் வந்து 3வது ஆப்ஷன் விண்டோஸ் மேனேஜர் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸில் வந்து லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்களா கீழே லோட் ஆகுதா? நம்மளோட ஐடி வந்துச்சா? இன்னொரு டவுட் இருக்கும், இதில் இருந்துட்டு நம்மளோட லினக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் விண்டோட ஃபைல்ஸ் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. சப்போஸ் இது உங்களுக்கு அந்த ஓஎஸ் வேண்டான்னு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் வாலிங் கொடுத்தீங்கன்னா அது அந்த ஓஎஸ் வந்து டோட்டாகவே போயிடும். ஸோ இது நான் பண்ணக்கூடிய மெத்தடு. சப்போஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சிம்பிளான மெத்தட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஓஎஸ் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தான் வீடியோ பண்ணுறேன். மேக் ஓஎஸை தவிர்த்து வேறு எதுவும் வந்தாலும் கேளுங்க. மேக் ஓஎஸ் கொஞ்சம் ரிஸ்க்கு, சேம் டைம் ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கவரி பண்ண வச்சுங்க நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.